நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் நம்மை நீங்கள் அறிந்து கொடுக்கிற ஞானத்தை கேள்வியும் அளிக்கின்ற ஆவியை உங்களுக்கு தந்தருவதும் இல்லை. எபேசியர் 1:7. அவருடைய கிருபையும் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவமனுப்பியாகி மீட்பு இவருக்குள்ளாய் நமக்கு உண்டாயிருக்கிறது. எல்லாரும் கேட்குறீங்களா? நான் மறுபடியும் அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சரி, எங்கேயும் யோசிக்காதீங்க, அங்கேயும் யோசிக்காதீங்க, அங்கேயும் பேசாதீங்க. எபேசியர் 1:7 சொல்லு, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினால, அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. முதல் ஆசீர்வாதம் இயேசுவின் ரத்தத்தினால வர முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? பாவ மன்னிப்பு. அல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம் இயேசுவின் ரத்தத்தினால வருது, பாவ மன்னிப்பு. நீங்க இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறீங்களோ எல்லாம் பாவங்கள் கழுவப்படும். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படும். ரத்த சிந்துதல் இல்லாமல் என்ன இல்லை? பாவ மன்னிப்பு இல்லை. இன்னைக்கு அவர் ரத்த சிந்துதத்தினால தான் நம்மளுக்கு என்ன இருக்குது? பாவ மன்னிப்பு இருக்குது. முதல் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல வருது, பாவ மன்னிப்பு. அல்லேலூயா. இரண்டாவது ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 1 யோவான் 7:8. 1 யோவான் 7:8. நமக்கு பாவம் இல்லை என்பதானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறார்களோம், சக்தி நமக்கு இராது. 1 யோவான் 1:7. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை போனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். சத்தியம் நமக்குள் இராது. பாவம் நம்மளுக்குள்ளே இல்லைன்னு நம்ம சொல்லிட்டாலே அது ஒரு வஞ்சனை. அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன பாவம் செஞ்சுட்டப்பா, எதுக்கு நீ வந்து பாவம் பண்ணிட்டு கேட்குற? நம்ம பிறந்தது பாவம் தாவீது சொல்றாரு சங்கீத பகுதியில். நான் தாயின் கர்ப்பத்திற்கு பிறக்கும் போதே நான் பாவம் தருது. பாவத்துல தான் நம்ம பிறக்கிறோமே. எதுல பிறக்கிறோம்? பாவத்துல தான் பிறக்கிறோம். பிறந்த நாள் முதல் நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயங்களும் கர்த்தருக்கு நிகராத பாவங்கள் தான். அதனால என்ன சொல்றாரு? இந்த பாவத்தை கழுவுறதுக்காக தான் என்ன பண்ணாரு? இயேசுவின் ரத்தத்தை சிந்தப்பட்டது. அல்லேலூயா. அந்த பாவங்களை கழுவுறது. இரண்டாவது ஆசீர்வாதம். முதல் பாவ மன்னிப்பு. இரண்டாவது ஆசீர்வாதம் பாவங்களை கழுவுகிறார். அல்லேலூயா. எப்படி கழுவுறாரு? இப்போ நீங்க வந்து உங்க குழந்தைய குளிக்க வைக்கணும், அப்படி பண்றீங்க. புல்லு கல்வி போட்டு சோப்பு போட்டு கழுவிங்கல்ல, அந்த போலதான் முதல் உங்களுக்கு என்ன பண்றீங்க? அந்த குழந்தைக்கு தண்ணி ஊத்துறதுக்கு, அதாவது குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்? தண்ணி கொதிக்க வைக்கிறோம். அதுக்கு என்ன பண்றோம்? ஆயுதம் பண்றோம் இல்லைங்களா? அதே போலதான் உங்க பாவங்களை கழுவுறதுக்கு முன்னாடி உங்க பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். அல்லேலூயா. பாவங்கள் யாரெல்லாம் அறிக்கை செய்யலையோ நம்மளுக்கு என்ன கிடையாது? பாவ மன்னிப்பு கிடையாது. வேதம் சொல்றது என்ன சொல்றது தெரியுங்களா? பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். பாவத்தை மறிக்கிறவனோ வாழ்வடைய மாட்டோம். உங்க பாவத்தை நீங்க மறிச்சிட்டீங்கன்னா, நான் பாவமே செய்யல நினைச்சா உங்களுக்கு அது வஞ்சனை, அது சாபம். நீங்க பாவத்தை உங்களுக்கு தெரிஞ்சு செஞ்சிருக்கலாம், பாவம் தெரியாம செஞ்சிருக்கலாம், பாவம் எந்த பாவங்கள் செய்திருந்தாலும் இனி நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, முழங்கால் போட்டு, நீங்க யாருக்கெல்லாம் முழங்கால் போட முடியுமோ முழங்கால் போட்டு என்ன பண்ணணும்? பாவங்களை முதல்ல சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. நான் இந்த பாவம் செய்திருக்கிறேன், இந்த பாவம் செய்திருக்கிறேன், நான் யாராவது கண்ணில் பாடுற பாவம், நான் நடந்த இடத்துல நான் பாவம்,
நான் ஏதாவது பாவத்தை கேட்டிருந்தா அதுவும் பாவம் தான். ஒருத்தர் மேல கோபம் இருந்தா பாவம், ஒருத்தர் மேல கசப்பு இருந்தது கசப்பு இருந்தா பாவம், இதெல்லாம் பாவம் தான். நம்ம நினைக்கிறோம் ஒருத்தனை குத்துனா தான் பாவம், ஒருத்தனை அடிச்சதான் பாவம். அப்படி கிடையாது. கர்த்தர் கிளீனா ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரு ஸ்திரீய கண்களால் தவறான பார்வை பார்த்தாலே பாவம் தான். அல்லேலூயா. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், ஒருத்தன் அடிச்சதான் பாவம், ஒருத்தன் திட்டினாதான் பாவம், ஒருத்தன் குத்துனாதான் பாவம் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. கர்த்தர் சொல்ற வார்த்தை வெறும் கண்களால் பார்த்தாலே பாவம். என்ன இடம் சீக்கு வந்துடும், வலி வரும் இல்லைங்களா? வெறும் சாதாரண ஒரு கல்லடி டோக்கர் அடிக்க அவ்வளவு வலி இருக்கு, கரெக்ட் இல்லைங்களா? கர்த்தருக்கு முள்முடி சுட்டினாங்க தெரியுங்களா? அந்த முள்முடி அடிக்கும் போது ஒரே ஒரு முள்ளு கிட்டத்தட்ட ஒரு 2.5 இன்ச்சு என்ன இருக்கு, இறங்கி கண்ணு வழியா வெளியே வந்திருக்கு. கண்ணு வழியா வெளியே வந்திருக்கு. அவர் ராஜாதி ராஜன். அவருக்கு முற்கிரீடம் வச்சாங்க. அவருக்கு என்ன கிரீடம் வைக்கணும்? தங்கத்தின் கிரீடம் வைக்கணும். அல்லேலூயா. அதனால என்ன பண்ணாங்க? முற்கிரீடம் வச்சாங்க. ஏன் முற்கிரீடம் வச்சாங்க தெரியுங்களா? ஏன் முற்கிரீடத்தை வச்சாங்க? அவரு நம்ம செய்த சிந்தனைகள், நம்மளோட சிந்தனைகள் தான். அவர் செய்த எல்லா வேலையிலும் நமக்காக தான், எனக்காக எனக்காக எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்திற்காக செய்தார்கள். அல்லேலூயா. மரத்தால் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே சாபமானார். அவரே சாபமானார். அந்த அன்புக்காக தான் நம்ம கர்த்தரை வணங்குறோம். வேற எந்த கடையும் வேதியாக கர்த்தர்கிட்ட வந்துட்டா பெரிய காரு பங்களா இதெல்லாம் வாழ்நான்றது கிடையாது. கிடைச்சது ஒரே ஒன்று தான் தெரியுங்களா? அதுதான் முதல் வார்த்தை கேட்ட, சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் என்ன வித்தியாசம்? சந்தோஷத்துக்கும் நிம்மதி. இயேசு கிறிஸ்துவிட்ட வந்தா நீங்க நிம்மதியா இருக்கலாம். உங்ககிட்ட என்ன இல்லையோ, எது இருக்குதோ, எது இருந்தாலும் பரவாயில்ல, எது இல்லைன்னா பரவாயில்ல, நிம்மதி இருக்கும் உங்ககிட்ட. காரு பணம் பேரு புகழ் எது இருந்தாலும் நிம்மதி இருக்காது. சில பேர் உலகத்திலே மிக சிறந்த பணக்காரர் எலான் மஸ்க், ஃபாரின்ல ஆச்சுங்களா. நம்ம இந்தியாவில் ரொம்ப பெரிய பணக்காரர் தம்பி சொன்ன மாதிரி தான் அம்பானி. அவரால் 2 இட்லி மேலே சாப்பிட முடியாது, உடல்ல வலி. சுத்தி 4-5 பேர் அவர் கூடவே இருக்கணும். பயம், உயிர் பயம், கரெக்ட் இல்லைங்களா? ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நல்லா சாப்பிடுறோம், நம்ம எங்க வேணுமாலும் சுத்தலாம், எங்க வேணுமாலும் வரலாம். நம்ம நினைக்கிறோம் பணக்காரெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான்னு. சந்தோஷமா தான் இருக்கிறான், நிம்மதி இருக்குதான் அவன்கிட்ட? நிம்மதி கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்துவிட்ட மட்டும்தான் நிம்மதி. அவர்கிட்ட யாரு தேடி வராங்களோ அவர்கிட்ட மட்டும்தான் அவர் தான் நிம்மதி கொடுப்பாரு. அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஏன் இயேசு கிறிஸ்துவிட்ட வருதில்லை? ஏன் வருதில்லை? அவர் கொஞ்சம் கண்டிக்குவார். உங்க பிள்ளைகளை கண்டிக்கிறீங்க இல்லையா? அந்த கண்டிக்கிறதுக்கு தான், அந்த கடிதலுக்கு தான் இயேசு கிறிஸ்து யாரும் ரொம்ப பேர் வருதில்லை. அதே போல இயேசு கிறிஸ்து யாரு தேடி வராங்களோ கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க? மாறுவாங்க. அல்லேலூயா. நம்ம சில வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் என்னென்ன நம்மளுக்கு பண்ண போகுது? ஒரு 8 காரியம் இருக்கு. 8 காரியத்தை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். 1 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிடலாம். ஏன்னா டைம் 11 மணி. எத்தனை மணிக்கு முடிக்கணும்? அப்படியா? சரி ஐயா முடிக்கணும். அதுக்கு முன்னாடி சரி ஓகே. 8 காரியங்களை குறித்து நம்ம என்ன பார்க்க போறோம்? முதல்ல ஏன் ஒரு ரத்தத்தை சிந்தினார் நம்ம பார்க்க போறோம் ஆச்சுங்களா? அதுல லேவியர் ஆகமும், பழைய உடன்படிக்கையில லேவியர் ஆகமும் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். லேவியர் ஆகமும் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இங்கிலீஷ்ல லெவிட்டிகஸ் பாங்க. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தீங்கள், உங்கள் ஆத்துமாக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. உங்க ஆத்மாக்காக, உங்க ஆத்ம பாரத்துக்காக, உங்க ஆத்ம பாவத்துக்காக சிந்தப்பட்ட ரத்தம் தான். அல்லேலூயா. உங்க சரீரத்துக்காக இல்லை. முதல்ல நினைச்சுங்க, உங்க ஆத்மாக்காக தான். அவரோட பேர் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவோட இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? ரொம்ப பேர் இருக்கு. அதுல ரொம்ப பிடிச்ச பேர் என்ன தெரியுமா? அவரோட இன்னொரு பேர் வந்து ஆத்ம நேசர்.
தெரியுமா? ஆத்ம நேசர். ஆத்ம நேசர் என்ன தெரியுங்களா? நேசர் என்ன தெரியுங்களா? நேசிக்கிறது. உங்க ஆத்மாவை அதிகமா நேசிக்கிறார். அதுதான் அவரோட என்னோட பேரு ஆத்ம நேசர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்ம நேசரா உங்க ஆத்மாவை நேசிக்க வந்திருக்காரு. அல்லேலூயா. மரத்தால் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் எண்ணி உங்க ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது எண்ணி என்ன பண்ணாரு? பலிபீடத்தில் ரத்தத்தை தெளிக்கிறார். அல்லேலூயா. பலிபீடத்துல ரத்தத்தை பழைய கால உடன்படிக்கையில எல்லாம் என்ன பண்ணாங்க? பாவத்தை செஞ்சா ஒரு ஆட்டுக்குட்டி அதை எடுத்துட்டு வந்து வெட்டிட்டு அந்த ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க? எடுத்துருவாங்க. அல்லேலூயா. ஆட்டை வெட்டினாலே கண்மணி ஆட்டை வெட்டி நீங்க பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்க ஆட்டை வெட்டது? எவ்வளவு பாவமா உணர்ந்துருக்கீங்க? சாப்பிடும்போது நல்லா இருக்கும், கிடைச்சிருக்கீங்களா? ஆனா பார்த்துட்டா என்ன பண்ண முடியாது. அன்னைக்கு நேரம் அந்த ஆடு குடிக்கிறது நம்மளுக்கு என்னாகும்? மனசு வருத்தமா இருக்கும் இல்லைங்களா? அதே போலதான் நம்மளுக்காக ஜீவ பலியாக ஆட்டுக்குட்டியா இறங்கி வந்திருந்தார். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் பலிபீடத்தின் மேல தெளிக்கப்பட்ட ரத்தம். பலிபீடம் தான் இந்த உலகம். பலிபீடத்தின் மேல தெளிக்கப்பட்ட ரத்தம் தான் இயேசுவின் ரத்தம். அதாவது இந்த உலகத்தின் மேல தெளிக்கப்பட்ட ரத்தம் தான். உலகத்துல நீ எந்த மதத்தினாலும் சேர்ந்தது மனுஷன்ற ஒரு வார்த்தை உங்க வாரத்துல வந்துச்சுன்னா நீயும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படும். அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படுறார்களோ அவங்களுக்கு தான் நித்திய ஜீவன். உங்களோட ஊழியம் பேர் என்ன தெரியுங்களா? அடிக்கடி சொல்றாரு நித்திய ஜீவன் ஊழியங்கள், நித்திய ஜீவன் ஊழியங்கள், நித்திய ஜீவன் ஊழியங்கள். நித்திய ஜீவன் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு மரணமே கிடையாதுங்க. மாம்சத்துக்கு தான் மரணம், ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. அந்த ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போவதுதான் இயேசு கிறிஸ்து பாடுபடுறாரு. அல்லேலூயா. எதுக்கு இயேசு கிறிஸ்து உங்க பூமியில வந்து உங்களுக்கு பாடுபடணும்? எதுக்காக தெரியுங்களா? ஆத்மாவுக்காக. இந்த சரீரம் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கு. எதை செஞ்சிருக்காரு இந்த சரீரத்தை? ஆதியாகமத்தை நீங்க பாத்தீங்கன்னா 6 நாள்ல எல்லாமே பண்றாரு. மனுஷனை படிக்கும் போது மனுஷனை மண்ணை உருவாக்குறாரு. கரெக்ட் இல்லைங்களா? அந்த சுவாசத்தை ஊதுறாரு. அந்த சுவாசம் தான் ஆத்மாவை மாறு, உயிரா மாறுது. இந்த மண்ணு உடலுக்கு போயிடுச்சு. அவர் சுவாசம் உங்க மேல ஊதிட்டாருல, அந்த சுவாசம் அவருக்கு சொன்னோம். யாருக்கு சொன்னோம்? அவருக்கு சொன்னோம். அது எடுக்கிறதுக்காக தான் மறுபடியும் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சுவாசத்தை மறுபடியும் எடுத்துட்டு போனவர். ஏன்னா கொடுத்தவர் அவர் தான், எடுக்கிறோம் அவர் தான். கொடுத்துட்ட பிறகு நீ என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? கரெக்ட் இல்லைங்களா? நீங்க ஒரு பிள்ளைக்கு ஒரு பெண் வாங்கி கொடுக்குறீங்க. அடிக்கடி பார்ப்பீங்களா? பெண்ணு கரெக்டாக யூஸ் பண்றானா, கரெக்டாக யூஸ் பண்றானா, எழுதுறானா, கரெக்டாக எழுதுறானா பார்க்குறீங்க இல்லையா? இதுதான் சுவாசத்தை உங்க மேல ஊதிட்டாரு. நீங்க எப்படி இருக்கீங்க பார்க்கறதுக்காக தான் அடிக்கடி உங்களை நம்பிக்கை வராது. அல்லேலூயா. அந்த பெண்ணை ஒழிச்சுதான் போகிறோமா? கஷ்டப்பட்டு ஒரு பெண்ணை வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஒரு 10 ரூபாய் இருக்கும் அந்த பெண்ணு. அந்த பெண்ணை உங்களுக்குள்ள ஒழிச்சுதான் போகணும். இம்மீடியட்டா போவான்னு திட்டிடுவோம். அப்படி பண்ணிட்டு எப்படி பண்ண அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்க பெண்ணு 10 ரூபாய் கொடுத்து வாங்க, அங்கே கஷ்டப்பட்டேன், கால்நடையில போறேன், எப்படி பண்றேன், அப்படி பண்றேன் எல்லாம் சொல்றீங்க தானே? கரெக்டுங்களா? அதுக்குள்ள நீங்க வாங்கி கொடுத்து ஒரு பெண்ணை ஒழிச்சிட்டாலே நீங்க போவது. கரெக்ட் இல்லைங்களா? அது பெண்ணை எதுக்குமே யூஸ் இல்லை. ஆனா அவரோட சுவாசம் யூஸ் இருக்கு. அந்த சுவாசத்தை நீங்க என்ன பண்ற? அழிவிக்க போறீங்களே, நரகத்துக்கு எடுத்துட்டு போயிட்டீங்களே, அதுக்கு வருத்தம் இருக்குமா? சொல்றீங்களா? அதுக்காக தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தாங்க. அல்லேலூயா. சுவாசம் உங்க மேல ஊதி இருக்கிறதுனாலதான், அந்த சுவாசத்தை பரலோகத்துக்கு எடுத்துன்னு போறதுக்கு தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் 1000 வருஷம். எவ்வளவு வருஷம்? 1000 வருஷம் அவர் கூட வாழணுன்றதுக்காக தான் இவ்வளவு போராட்டம். அவருக்கு நம்மளுக்கு இந்த சரீரத்துல இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை 70 வருஷமோ 80 வருஷம் தான் வேதம் கொடுத்தது சங்கீத பகுதியில். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த 70 வருஷம் 80 வருஷத்துக்கு தான் எல்லா மனிதனும் ஆசைப்படுறாங்க தவிர நான் 1000 வருஷம் கொடுத்து ரெடியா இருக்கிறேன் யாருமே என்கிட்ட வரல. அல்லேலூயா. நம்ம நான் சிறு வயதில் இருக்கும்போது எங்க ஆயா என்ன பண்ணுவாங்க? நல்ல ஒரு சாப்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். கரெக்ட் இல்லைங்களா? ஆனா இப்ப இருக்கிற பசங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஃப்ரைட் ரைஸ் இம்மீடியட்டா வேணும். பசி எடுப்பதானே என்ன வேணும்? சாப்பாடு வேணும். இம்மீடியட்டா ஃப்ரைட் ரைஸ் வேணும், நூடுல்ஸ் வேணும். உணவுல கூட
என்ன வேணும் அவங்களுக்கு? நேரம் இல்லை, காத்திருக்கிறதுக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. உணவிலே காத்திருக்கு நேரம் இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணி தான் ஆகும். பரலோக ராஜ்யம் உங்களுக்கு வேணும்னா நீங்க காத்திருந்து தான் ஆகும். அல்லேலூயா. அந்த சிறு வயதுல எனக்கு என்ன ஆகும்னா பசி கேட்பேன், எங்க அம்மா என்ன பண்ணுவோம், அப்பதான் போய் சமைப்பாங்க. அது சமைக்கிறதுக்கு எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அந்த 1/2 மணி நேரம் எனக்கு ரொம்ப போராட்டம் இருக்கும். பசி, கோவம் வரும், குறைச்சல் வரும், எங்க அம்மா கிட்டுவேன், எல்லாமே பண்ணுவேன். அல்லேலூயா. 1/2 மணி நேரம் பசிக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா 1000 வருஷம் அரசாட்சிக்கு எவ்வளோ வருஷம் நம்ம கஷ்டப்படணுமா இல்லைங்களா? சொல்லுங்களேன். அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ணணும். அல்லேலூயா. ஏன் எல்லாரும் இயேசு கிறிஸ்து பின்னாடி போகணும், இயேசு கிறிஸ்து பின்னாடி போகணும்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற வார்த்தை, நான் தான் நித்திய ஜீவன் தரேன், நான் தான் 1000 வருஷம் உங்களுக்கு என்ன தரேன், 1000 வருஷம் அரசாட்சி உன் கூட சேர்ந்து ஆசைப்படுறேன், உனக்கு என்ன தரேன், நித்திய ஜீவன் தரேன், பின்னாடி வா. அல்லேலூயா. எந்த கடவுளும் சொல்லல, என்ன சொல்ல சொல்லல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, கடவுள்கிட்ட போனா ஆஸ்தி வரும், அந்தஸ்து வரும், ஐஸ்வர்யம் வரும், எல்லாமே வரும், எல்லாமே வரும் தான். அப்படி பார்த்தீங்கன்னா அம்பானிக்கு என்ன இருக்கு, பணம், பேர், புகழ் எல்லாமே இருக்கு, நிறைய பணக்காரர் செலக்டா இருக்கு. 1000 வருஷம் அரசாட்சி பத்தி பேசிட்டு இல்லைங்களா? அம்பானி உலகத்திலே மிக சிறந்த பணக்காரர் இந்தியாவில். கரெக்டா? அவன் இயேசு கிறிஸ்துவ பற்றி போக முடியாது. நீங்க கேட்கலாம் ஒரு கேள்வி, அவன் இயேசு கிறிஸ்துவ பற்றி பின்னாடி போகவே இருப்பான், அவன் ரொம்ப பணக்காரனா இருப்பான். அவன் உலகத்தில் இருக்கிறவ பணக்காரன், பரலோகத்தில் இருக்கிறவ பணக்காரன். நம்மளோட குடியிருப்பு எங்க இருக்கு தெரியுங்களா? எங்க இருக்கு நம்ம குடியிருப்பு? அந்த வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்மளோட வீடு எங்க இருக்குன்னு பாரு, கர்த்தர் சொல்றாரு. உங்க வீடு எங்க இருக்கு? வசனத்தை வாசிங்க, கர்த்தர் சொல்றாரு. எங்க போனீங்க? வசனத்தை கொடுக்குறேன். இப்போ நம்ம 8 காரியங்களை குறித்து நம்ம பேசி முடிக்க போறோம். எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு நிதானமா கர்த்தரோட வார்த்தை கேள்வி அதுதான் என்ன சொன்ன, ஜெபம் பண்ணுங்க, உங்க இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. எவ்வளவு பேருக்கு நான் பேசிட்டு இருக்கிறது புரியுது? இப்போ 8 காரியங்களை குறித்து நம்ம பேச போறோம். இந்த 8 காரியங்கள் நினைவு வச்சுக்கோங்க. ஏன் கர்த்தர் நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தினார்? நீங்க அடுத்த முறை எல்லா ஜனங்களுக்கு நீங்க போய் சொல்லணும், எல்லாரும் தான் கடவுள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எல்லா கடவுளும் நமக்காக ரத்தம் சிந்தல. அதனாலதான் கர்த்தர் அவ்வளவு பொறுமையா, அவ்வளவு தைரியமா, அவ்வளவு விசுவாசமா, அவ்வளவு அன்பா, பாசமா தேடுறோம். ஓகே, முதல் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவசியம் கிடையாது, அதை பத்தி சிந்திச்சாலே பாவம் தான். முதல் எதிரியே உங்களுக்கு, உங்க எதிரி யாரு? முதல் எதிரி சொல்லுங்க, பரவாயில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதல் எதிரியே, நம்மளோட முதல் எதிரியே நான் தான். என்னோட முதல் எதிரி என் மாமியாரோ, என் மருமகளோ, என்னோட கணவனோ, என்னோட மனைவியோ கிடையாது. முதல் எதிரியே நான் தான். நான் கரெக்டா ஒழுங்கா இருக்கிறேன்னா, நான் கரெக்டா யோசிக்கிறேன்னா, நான் கரெக்டா பேசுறேன்னா, என்ன நானே சரிப்படுத்திக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நானே சரிப்படுத்திக்கணும்.
அப்படி நீ சரிப்படுத்திக்காவிட்டால் உன் பாவம் என்னன்னு உனக்கு தெரியாது. அவன் சிறு வயசுல என்ன பண்ணுவோம், உன் குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம், ஒரு ஊசி கொடுத்துவோம், வலிக்கும். 2ஆவது நாள் கூட்டிட்டு போவோம், கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நாள் வலிக்கிறது கொஞ்சம் கம்மியாக வலிக்கும். 3ஆவது நாள் எடுத்துட்டு போவோம், 3ஆவது நாள் மறுபடியும் வலிக்கும், கொஞ்சம் கம்மியாக தான் வலிக்கும். 4ஆவது நாள் கொடுத்து அதே இடத்துல கொடுக்கும் போது அந்த குழந்தை அளவாது. ஏன்னா அந்த இடம் என்ன இருக்கும், மற்ற பயிற்சி. கரெக்டு. அல்லேலூயா. அதே தான் நம்ம இருதயத்துல நம்ம பாவத்தை சிந்திச்சு 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 நம்ம இருதயம் என்ன ஆயிடுச்சு, மற்ற பயிற்சி. அந்த பாவத்தை உணர்ந்தே கிடையாது, எது பாவனே தெரியாது. இப்ப நம்மளுக்கு கேட்டீங்களா, அந்த பாவத்தை உணரத்தான் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நீ பாவத்தை உணர்ந்தாலே நீ மனம் திரும்பிடும். நீ நான் செய்தது பாவம் யார் உணர்றாங்களோ அவங்களே மனம் திரும்பிட்டாங்க. அல்லேலூயா. கொல்கத்தா மலையில கல்வாரி சிலுவையில இயேசு தொங்கிட்டு இருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சு நல்லா யோசிங்க. அதை இந்த பக்கமும் ஒரு கல்லன், இந்த பக்கமும் ஒரு கல்லன், 2 பேரும் கல்லன் தான், 2 பேரும் திருடனுங்க தான், ஒன்றும் நீதிமான் கிடையாது, 2 பேரும் திருடனுங்க தான். அதுல ஒருத்த மட்டும் தான் இயேசு கிறிஸ்து கூட பரதேசிக்கு போறான். ஏன்? ஆழ்த்துக்கிறான். வேற அல்லேலூயா. அம்மாவுக்கு ஒரு கரம் தட்டுவான். மனம் திரும்புறான். அவன் என்ன பண்றான், மனம் திரும்புறான், பாவத்தை உணர்றான். நான் இவ்வளவு பாவத்தை செஞ்சு நான் சிலுவையில் இருக்கிறப்பா, ஆனா ஒரு பாவமே செய்யாத சிலுவையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் கடவுள், நீ வரும்போது என்ன கூட்டிட்டு போயிருப்பா அப்படின்னு மனம் திரும்புறான். அப்போ சொன்ன ஒரே செகண்ட்ல இன்றைக்கு நீ என்னோட பரதேசில் இருப்பாய். அல்லேலூயா. நீ பரலோகத்துக்கு போன முதல் வழியே மனம் திரும்புது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம 2 நாள் நம்ம கூட்டத்தை நடத்தினார்கள் ஐயா. அதுல தலைப்பு செய்தி என்ன போட்டிருக்கு படிச்சுங்க. அந்த போஸ்டர் வந்துச்சு இல்லைங்களா, ஐயாவோட போஸ்டர் போட்டோலாம் போட்டு வந்துச்சு. அதுல இருக்கு நித்திய ஜீவன் கூட்டம். அதுக்கு மேல என்ன இருக்கு, இல்ல அதுக்கு மேல வாசிங்க சொல்லுங்க ஜோரா சமீபமா. நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் முதல் வழியே மனம் திரும்புதல் தான். என்னது? மனம் திரும்புதல் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து முதல் பிரசங்கம் செய்தது என்ன செய்தாரு, மனம் திரும்புதலுமா பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. இயேசு கிறிஸ்து செய்த முதல் வசனமே முதல் பிரசங்கமே அதுதான், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. நீ என்ன நீதிமானா இருந்தாலும் நீ மனம் திரும்பாவிட்டால் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டிய முதல் வழியே உன்னை நீ உணர்ந்து, அதுதான் சொன்னீங்களா, ஊசி கொடுத்தா மறுத்து போயிடுச்சு, நீ என்ன பாவம் செய்யணும்னு உனக்கே தெரியலையே. அந்த உணர்வு வரணும்னா உனக்குள்ள என்ன வேணும், இயேசுவின் ரத்தம் அது மேல ஊற்றப்படணும். அல்லேலூயா. இந்த காலில் அடி போட்டுச்சு இல்லைங்களா, அடி போட்டுச்சு, அது என்ன ஆயிடுச்சு, ஒரு 2 நாள் 3 நாள் போய் என்ன ஆயிடுது, மறுத்து போயிடுச்சு. அது மேல டிஞ்சர் போட்டாதான் அதுக்கு வலி தெரியும், அந்த ஆயின்மெண்ட் போட்டாதான் வலி தெரியும், அதுக்கு அந்த இடத்துல வலி இருக்குது அப்படின்னு. அதே போலதான் உன் மறுத்து போன இருதயத்துல இயேசுவின் ரத்தம் ஊற்றப்பட்டாதான் நீ உணர்வாய், நீ இந்த பாவி, நான் பாவி என்று உணர்கிற எவன் ஒருவனோ அவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். 2 பேர் ஜெபம் பண்றாங்க, 2 பேர் ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்றாங்க. ஒரு என்ன சொல்றான், நான் என்ன பண்ணேன், என்னோட காணிக்கை எப்படி வேணுமோ கொடுத்துட்டேன், 3 நாள் உபவாசம் இருக்கிறேன், பாஸ்டருக்கு என்ன வேணுமோ எல்லாம் கொடுக்குறேன், செய்யறேன், அது செய்யறேன், இது செய்யறேன், இது செய்யறேன். நான் பாவி. யாரோட ஜெபம் கேட்கப்படுது, பாவியோட ஜெபம் தான் கேட்கப்படுது. அல்லேலூயா. பாவியான ஜெபம் தான் கேட்கப்படுதுன்னா முதல் நான் பாவி என்று எவன் ஒருவன் ஒப்புக் கொடுக்கிறானோ அவனோட ஜெபம் தான் கேட்கப்படும். அல்லேலூயா. அந்த பாவத்தின் மேலதான் இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் மருத்துவர்,
நோயாளியை பார்க்க தான் வந்திருக்கிறேன் தவிர நல்லவங்களை பார்த்துட்டு வரல. டாக்டர் கிட்ட போனோம்னா என்ன வேணும்? எங்க உடம்புல ஏதாவது உடம்புல வியாதி இருந்தால் தான் நான் டாக்டர் கிட்ட போய் பார்க்க முடியும். நான் சும்மா டாக்டர் கிட்ட போக முடியாது. நான் ஏதாச்சும் போனேன்னா டாக்டர் கிட்ட மருத்துவத்துக்கு போகிறதுக்கு என்ன காரணம்? உடல் ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனால நான் போய் பார்க்க போறேன். அல்லேலூயா. அதே போலதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குது, உங்களுக்குள்ள பாவம் இருக்குதுன்னா அப்பதான் உன்னை தேடி வருவார். இப்ப சொல்லுங்க, இயேசு யாரெல்லாம் தேடி வரணும்? என்னை தேடி வரணும்னு சொல்றேன். என்னை தேடி வரவங்களை மட்டும் கரங்கள் கொடுக்கணும். நான் பாவி. பேதுரு சொல்றான், பேதுரு இரவு நேரம் எல்லாம் மீன் பிடிக்க போறாங்க. யாரு? பேதுரு இரவு நேரம் எல்லாம் மீன் பிடிக்க. அவர் நல்ல மீனவன். அவன் என்ன பண்றான்? மீன் கிடைக்கல. மறுநாள் இயேசு கிறிஸ்து வராரு, படகுல உட்கார்றாரு, வலையை போடப்பா அப்படின்றாரு. வலையை கீழே தேக்க மீன்கள் வந்துருது. வந்துச்சா? எல்லாம் பார்த்த உடனே அவன் மீனை விட்டுட்டு முழங்கால் போட்டு, நான் பாவிப்பா, என்னை விட்டு தூரம் போயிட்டேன். மனச உணர்றான் மனுஷன். கரெக்டா? அதுதான் கர்த்தர் விரும்புறார். நீ உன்னை உணர்ந்து என்கிட்ட வா. உன் பாவத்தை உணர்த்துறதே இயேசுவின் ரத்தம் தான். நீ என்ன பாவம் செஞ்சிருக்கிற, நான் என்ன பாவம் செஞ்சிருக்கேன் உணர்த்துறது இயேசுவின் ரத்தம் தான். எங்க உடம்பு, எங்க இருதயம், என் சிந்தனை எல்லாம் மறுத்து போயிடுச்சிருக்கோம். பாவத்தை பார்த்து 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 மறுத்து போயிடுச்சு. அந்த மறுத்து போன உடலுக்கு மருந்தே இயேசுவின் ரத்தம் தான். அல்லேலூயா. ரத்தம் தான் சகல பாவத்தையும் சுத்திகரிக்கிற ரத்தம். புரியுதுங்களா? உங்க பாவத்தை கழுவுகிறார். அல்லேலூயா. நம்மளோட குடியிருப்பு எங்க இருக்குன்னு தெரியுங்களா? இப்போ எங்க இருக்கு? பரலோகம். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? இப்போ பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் நிறுவனம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்கொண்டிருக்கிறோம். நம்மளோட குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்ற. வேதம் சொல்றது, நான் சொல்ல. எங்க இருக்கு நம்ம குடியிருப்பு? நம்ம வீடு எங்க இருக்கு? பரலோகம். அல்லேலூயா. அங்கிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருவதை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எங்க அப்பா வருவாரு, என்ன நல்ல ஸ்கூல் கூட்டிட்டு போவாரு. எங்க அப்பா வருவாரு, என் நல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. எங்க அப்பா வருவாரு, எனக்கு நல்ல ஹோட்டலுக்கு கொண்டு போய் சாப்பாடு போடுவார். அல்லேலூயா. பசங்க காத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? எவ்வளவு பேருக்கு வீட்டுல அப்பா வந்தா சந்தோஷம்? எவ்வளவு பேர் வீட்டுல அப்பா வந்தா சந்தோஷம்? எனக்கு துரதிருஷ்டமா எங்க அப்பா கூட நான் வாழ்ந்ததே கிடையாது. சின்ன வயசுல எங்க அப்பா இருந்தாரு. எங்க அப்பாவோட அன்பு இல்லை, ஆனா இயேசுவோட அன்பு எனக்கு கிடைச்சு. அல்லேலூயா. இயேசுவோட அன்பு எனக்கு கிடைச்சதுனாலதான் அவளை போற ஒரு அப்பா யாருமே இல்லைன்னு அவங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவோட அன்பு அவ்வளவு மாறாத அன்பு. கொஞ்சம் எல்லாரும் சைலண்டா இருக்குமா? முடிச்சுக்கலாம். இன்னொரு 10 நிமிஷம். இயேசுவோட அன்பு மாறாத அன்பு. நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு இப்போ? இப்போ சொல்றீங்களா? எல்லாருக்கிட்ட போயிட்டு, அப்பா நீ இந்த பூமி அழிஞ்சு போயிடுச்சு, அழிஞ்சிடும். கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னது? வானமும் பூமி அழிந்து போயிடும், ஆனா என் வார்த்தை அழிந்து போகாது. சொல்றாரு அவரு, உன் குடியிருப்பு எங்க இருக்குப்பா? பரலோகத்துல இருக்கு. பரலோகத்தை எனக்காக தங்கத்தை வீடு கட்டிருக்காரு. தங்கம் வைக்கிற வேலை எவ்வளவு தெரியுங்களா? 10,000 ரூபாய். இப்போ ஒரு கிராம் விலை 10,000 ரூபாய். அப்போவே நம்மளுக்கு தங்கத்தை வீடு கட்டிருக்காரு. எங்க? தங்கத்துல வீடு கட்டிருக்கிறார். தங்கத்துல ரோடு போட்டிருக்கிறார் நம்மளுக்காக. நீ வருவ, என் மகன் வருவா அப்படின்னு. அல்லேலூயா. அவ்வளவு அன்பு உங்க மேல என் மேல. இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க தங்கத்துல வாழ போறீங்க. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ற அனைவருமே தங்கத்தின் வீட்டுல வாழ போறீங்களா? புதுசே கிடையாது. தங்கத்தின் வீட்டுல வாழ போறீங்க. இந்த பாடுகள் கொஞ்சம் காலம், பாடுகள் நிமித்தம் எங்க பரலோகத்துக்கு போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு அழகா சொல்றார் ஒரு வார்த்தை, உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அவரே சொல்லிட்டாரு, உலகத்துல உபத்திரம் இருக்கு. பாட்டு பாடுறீங்களா? பாட்டு பாடுறீங்களா? பாடுமா, பாடுமா. பாடுமா, பாடுமா. என்னையும் சிறப்புமானவர், ஆயிரங்கள்
உள்ளிருந்த தேவனே உண்மையான தேவனே உண்மைகளை செய்கிறார் வல்லமையாலே என்னையும் சிவகுமானவர் ஆயிரங்களில் சிறந்தவர் ஒரே சத்திய ஜீவரானவர் ஒரே ஒரு ஜீவரானவர் ஒரே சத்திய ஜீவரானவர் ஒரே ஒரு ஜீவரானவர் ஆரோக்கியமே மல்லதாகி கூடாதது ஒன்றுமில்லையே என் தேவனான எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லையே என் தேவனான எல்லாம் அதைகள் எல்லாம் நீக்குவாய் மாறங்களை போக்குவாய் அற்புதங்கள் செய்திடுவாய் அதைகள் எல்லாம் நீக்குவாய் மாறங்களை போக்குவாய் அற்புதங்கள் செய்திடுவாய் வெண்மையும் சிவப்புமானவர் ஆயிரங்கள் சிறந்தவர் உள்ளுள்ள இடங்களில் மத தண்ணீரை என்ன என்ன நடத்தி செல்வர் அலேலியா அலேலியா என்ன சொல்லிட்டு நாம இப்போ குடியிருப்பு எங்க இருக்கு? நல்லா பிரியாணி ஞாபகம். அடுத்த முறை நான் வரும்போது பிரியாணி கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு? பிரியாணி சாப்பிடும் போது என்ன நம்ம வரணும்? வேணுமா? அல்லேலூயா. எத்தனை காரியங்கள் பார்த்தோமோ 2 காரியங்கள் குறித்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம சீக்கிரமா முடிக்க போறோம். அடுத்தது வந்து இயேசுவின் ரத்தம் நம்ம நீதிமானமாக்குற ரத்தம். என்ன பண்ணும்போது முதல்ல பாவத்தை அறிக்கை செய்யணும், 2வது பாவத்தை கழுவுறாரு, 3வது நம்ம பாவத்தை விட்டுட்டு 3வது நீதிமான் ஆக்குறாரு. என்னது? நீதிமான் ஆக்குறாரு. நீதிமானம் இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ரோமருக்கு எழுத நிறுவனம் புதிய உடன்படிக்கையில 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவருடைய நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற கோபத்திற்கு நீங்களாக
நீதிமான் என்ன தெரியுங்களா